தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நான் வாசிக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் போது பிதாவானவர் மகிமைப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எதற்காக ஏற்படுத்தினார்? கனி கொடுப்பதற்காக. அந்த கனியிலே முடிவு பரியந்த நிலைத்திருப்பதற்காக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா? ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு கூறுகிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரோடு நாம் இணைந்து வாழும்போது நம் கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல சீஷராய் வாழ முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசுவோடு இணைந்திருப்போம். கனி கொடுக்கிற மரமாக வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.